பொதுவா இன்வெஸ்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும், அது ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஷேர் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு லம்ப் ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தான் சொல்றாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். அதாவது நம்ம குவான்ட் ஃபோக்கஸ்டு ஃபண்ட் எடுத்துக்கலாம். இவங்க வந்து 2013ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட growth இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 19.41%. அதாவது நீங்கள் அவங்க ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக இப்போ கெயின் பண்ணியிருக்க அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 46 லட்சம் இருக்கும். அதுவே நீங்கள் வந்து இன்னும் ஒரு 4 வருஷம் எக்ஸ்ட்ரா அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1.1 crore கிடைக்கும். அந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அமௌண்ட்டு டபுள் ஆகுது. 46 லேக்ஸ்லேருந்து 1.1 crore வந்து மாறுது 4 வருஷத்துக்குள்ளே. இதனால தாங்க லாங் டேர்ம் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணணும். நீங்கள் 11 வருஷம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 4 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா 50 லட்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.